திரும்பவும் எல்லா புள்ளிகளையும் பார்க்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு முறை நுரையீரல் சக்தி நாளத்துடைய புள்ளிகள் எங்கெங்க அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இந்த கார எலும்புடைய கடைசி பகுதியில் அதுக்கு முன்புறமாக விரல் வச்சு அமுக்குனீங்கன்னு சொன்னா அந்த பள்ளத்தில் இருக்கிறது நுரையீரல் சக்தி நாளத்துடைய 2வது புள்ளி. அதுக்கு கீழே ஒரு சொன் கீழே அமைஞ்சிருக்கிறது 1வது புள்ளி. 1 2 அப்புறம் 3வது புள்ளி எங்க இறங்குது? அக்களுடைய மேல உள்ள கிரீஸ் ரேகை அங்கேருந்து சென்டரா வச்சுட்டு சொன்னா 3 சொன் கீழே. இந்த மசிலுடைய வெளி ஓரம், இந்த மசில் அமைக்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மசிலுடைய வெளி ஓரத்தில் இருக்கிறது 3வது புள்ளி. அதுக்கு கீழே ஒரு சொன் கீழே, இங்கேருந்து 3வது புள்ளி ஒரு சொன் கீழே 4வது புள்ளி. 5வது புள்ளி எங்க இருக்குதுன்னு சொன்னா கீழே இந்த நரம்பு பாருங்க. இந்த நரம்புடைய 2 பக்கம் நீங்க பிடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பக்கம் நீங்க பிடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பள்ளம் இருக்கு. 2 பள்ளம். இந்த 2 பள்ளத்துல பெருவிரல் பக்கமா உள்ள பள்ளம், கையை மடக்குனா இந்த ரேகை தெரியும் இல்லையா? இந்த ரேகை தெரியும். கையை மடக்குனா இந்த ரேகை தெரியும். அந்த ரேகையில அந்த நரம்புடைய வெளிப்பக்கத்தில் உள்ள பள்ளத்துல இருக்கிறது 5வது புள்ளி. அதுக்கு அடுத்தது 9வது புள்ளி மணிக்கட்டுடைய ரேகை. இந்த மணிக்கட்டுடைய ரேகை கட்டவிரல் பக்கமா எங்க வந்து முடியுதோ அந்த இடத்துல இருக்கிறது 9வது புள்ளி. நுரையீரல் சக்தி 9வது புள்ளி. மீதம் இருக்கக்கூடிய 5வது புள்ளிக்கும் 9வது புள்ளிக்கும் ஒரு கோடு போட்டீங்கன்னு சொன்னா மீதம் உள்ள புள்ளிகள் அதுல அமைஞ்சிருக்குது. 6 7 8 மீது அங்க அமைஞ்சிருக்கு. 6வது புள்ளி எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த கோடுல 5வதுல இருந்து 9வது புள்ளி இணைக்கக்கூடிய அந்த கோடுல 9வது புள்ளியில இருந்து 7 சொன் மேல இருக்குது நுரையீரல் சக்தி நாளத்துடைய 6வது புள்ளி. 7வது புள்ளி இந்த மணிக்கட்டுடைய எலும்பை கொஞ்சம் கவனி. நல்லா மேடா இருக்கும் அந்த எலும்பு. அந்த எலும்புடைய ஃபீல் பண்றீங்கன்னா மேல் பக்கமா ஒரு பள்ளம் இருக்கும். நல்லா அந்த பள்ளத்தை ஃபீல் பண்ணுங்க. அங்க இருக்கிறது, அந்த பள்ளத்து மேல இருக்கிறது 7வது புள்ளி. 9வது புள்ளிக்கும் 7வது புள்ளிக்கும் மத்தியில் இருக்கிறது 8வது புள்ளி. இப்ப 10வது புள்ளி எங்க இருக்குது? 9வது புள்ளிக்கும் இந்த கட்டவிரல் மடக்கு, கட்டவிரல் மடக்குனா இந்த 2க்கும் இடப்பட்ட தூரம் மத்தியில உள்ளங்கையுடைய கையுடைய கலருக்கும் கையுடைய மேல்புறத்தை கலரும் எங்க சேருதோ அந்த இடத்துல இருக்கிறது 10வது புள்ளி. 11வது புள்ளி பெருவிரலுடைய நகைக்கண்ணுக்கு கீழே அந்த கார்னர், அதுக்கு ஒரு 2 மில்லிமீட்டர் தாண்டி இருக்குது லங் 11 11வது புள்ளி. நுரையீரல் சக்தி நாளங்கள் எங்கெல்லாம் வியாபிச்சிருக்கோ அந்த இடத்துலயும் உள்ள தொந்தரவுகள் நீங்கும். அதே சமயத்துல இந்த நுரையீரல் சக்தினாலும் நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கறதுனால நுரையீரல்ல உள்ள எல்லா நோய்களும், உதாரணமா சாதாரண சளியாக இருந்தாலும் அல்லது டிபி சளியாக இருந்தாலும் அல்லது புளூரசி என்று சொல்லக்கூடிய சளியா இருந்தாலும் அல்லது நிமோனியா என்று சொல்லக்கூடிய சளியா இருந்தாலும் அதுக்கு பேர் தேவையில்லை. இருமல் சளி இருந்தாலே இதுல உள்ள புள்ளிகள் ஏதாச்சும் ஒண்ணு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல ஷோல்டர் பெயின் இருந்தாலும், கை தூக்க முடியாம அப்படிதான் அசைக்க முடியாம அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும், அதே சமயத்துல கை சைட்ல இப்படி தூக்க முடியாம
இந்த உள் பக்கம் பிடிப்பு இருந்தாலும் வெளிப்பக்கம் பிடிப்பு இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். முட்டிக்கு கீழே, கை முட்டிக்கு கீழே சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர் பெயின், எல்போ பெயின், இந்த மாதிரி பெயின், அல்லது ரிஸ்ட் பெயின், விரல் அசைக்க முடியாத பெயின், இந்த மாதிரி பெயின்களுக்கும் இந்த நுரையீரல் சக்தினால ரொம்ப உதவி செய்யும். அதே சமயத்துல சளி பிடிச்சிருந்தாலும் சரி, நுரையீரலால சளி பிடிச்சது இல்லையா, அதனால இந்த பாயிண்ட் இதுல உள்ள பாயிண்ட்டுகள் நுரையீரல் சளியை போக்குறதோட தும்மல், அலர்ஜி இவைகளையும் போக்குறதுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கின்றன. இப்போ நம்ம இந்த கையில அடுத்த மெரிடியன் பார்ப்போம். லங்ஸ் மெரிடியன் முடிச்சிட்டோம். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெண்டாவது பெருங்குடல் சொன்னோம் இல்லையா, அந்த மெரிடியன் இந்த கையில எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு பார்க்க போறோம். இந்த விரலை பார்த்தா முதல்ல இங்க நுரையீரல் சக்தி நாளத்துடைய கடைசி பகுதி முடிவடையுது. இதுக்கு இப்போ அடுத்த விரலுக்கு வருவோம். இதுக்கு பேர் ஆள்காட்டி விரல். இது முடிச்சு ஆள்காட்டி விரல். விரல்ல நம்மளுக்கு உள் பகுதி வெள்ளையா இருக்கும், வெளிப்பகுதி கருப்பா இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. இந்த லைன் வழியா இங்க போய் முடிவடையுது. மூக்குக்கு பக்கத்துல ஒரு 1 சூன் சைடுல ஈ காட்டுப்பா, ஈ காட்டு. இந்த கோடு ஒரு சிரிச்சான ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடு முடிகிற இடத்துல அது LI20. இது முதல் புள்ளி, பெருங்குடலின் 20வது புள்ளி. இப்போ ரெண்டாவது புள்ளி என்னன்னு பார்க்க போறோம். இந்த கோட்டின் மூலமாக முதல் 1 சூன் இருக்கு, ரெண்டாவது சூன் இருக்கு, மூணாவது சூன் இருக்கு இல்லையா டாக்டர் சொன்னபடி. இந்த மேடு பகுதி ஒன்று இருக்கு பாருங்க. இந்த மேடு பகுதி எங்க முடியுதோ அந்த இடத்துல இருக்கிறது ரெண்டாவது புள்ளி. முதல் புள்ளி இங்க ஆரம்பிச்சிருக்குது, இது ரெண்டாவது புள்ளி. இந்த போனுக்கு மேல இந்த பக்கம் ஒரு எண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு எண்ட் இருக்கு. இந்த இதுல ஆரம்பிக்கிறது ரெண்டாவது புள்ளி. அந்த மேடு அப்படியே போய் இங்க முடிவடையும், அது மூணாவது புள்ளி. LI1, LI2, LI3. இங்கேருந்து ஒரு சூன் சொன்னோம் இல்லையா, ஒரு சூன். அந்த ஒரு சூன் கேப்ல மேல வச்சோம்னாக்கா இது 4வது புள்ளி. இது ரெண்டு விரலும் சேரும் பொழுது ஒரு மேடான பகுதி தெரியும். அந்த மேடான பகுதியில இந்த போனோட சேர்ந்த மாதிரி உள்ள ஒரு புள்ளி LI4. இது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. அடுத்தது இப்படி செய்யும்போது இங்க ஒரு கேப் விழும், ஒரு பள்ளம் விழும், எல்லாருக்கும் அந்த விழும். இப்படி செய்யும். இந்த பள்ளம் இல்ல, இந்த பள்ளம் உள்பக்கமாக உள்ளக்கூடிய பள்ளம். வரல சேர்ந்துரும் பாருங்க. இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் 5. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். விரல் நுனியில விரல் பக்கமா அமைஞ்சிருக்கிறது LI1 என்னும் புள்ளி, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் 1 என்னும் புள்ளி. 3 சூனுக்கு மேல உள்பக்கமா அமைஞ்சிருக்கிறது LI2 என்னும் புள்ளி. இந்த மேடுக்கு மேல உள்பக்கம் அமைஞ்சிருக்கிறது LI3 என்னும் புள்ளி. அல்லது இது ரெண்டு விரலும் சேரும் பொழுது இருக்கும் மேடான தசையில
போனோட ஒட்டி இருக்கிறது LI4 என்னும் புள்ளி விரல் காட்டும் போது இந்த ஏற்கனவே ஒரு பள்ளத்தில் இருக்கிறது LI5 என்னும் புள்ளி. அடுத்தது 3 சூன் சொன்னேன் இல்லையா, 3 சூன். இந்த இங்கே இருந்து 3 சூன் மேடு பகுதியில் இருக்கிற புள்ளி LI6 என்னும் புள்ளி. 5ல இருந்து 3 சூன் LI6 என்னும் புள்ளி. இப்ப அடுத்தது கையை மடிக்கும் பொழுது அந்த மடிப்பு உள்ளது இல்லையா, மடிப்பு வந்து எங்க முடியுதோ அந்த பகுதி வந்து LI11 லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 என்னும் புள்ளி. இதுக்கு இடையில அமைஞ்சிருக்கிறது தான் 7, 8, 9, 10. ஒவ்வொரு சூன் கேப்லையும் இது அமைஞ்சிருக்குது. இது 11, இங்கேருந்து ஒரு சூன் கீழே 10, அங்கேருந்து ஒரு சூன் கீழே 9, அங்கேருந்து ஒரு சூன் கீழே 8, அங்கேருந்து ஒரு சூன் கீழே 7. இப்படியாக லார்ஜ் இன்டெஸ்டைன் 5ல இருந்து 6, 7, 8, 9, 7, 8, 9, 10, 11. 11 அந்த மடிப்புல அமைஞ்சிருக்கு. இப்படி பார்த்தா தெரியாது, சைட்ல பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். அந்த அளவுக்கு வெளிப்பக்கமாக அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து 1.5 சூன் மேல ஏறுது, அது வந்து 12. இங்கேருந்து ஒரு சூன் தள்ளி 13. பிறகு கையில இந்த பகுதியில் இந்த ஜாயிண்ட் வந்து மசில்ஸ் வந்து மீட் ஆகுது இல்லையா, இந்த மீட் பண்ற இடத்துல இதே லைன்ல அமைஞ்சிருக்கிறது LI14 ஒன்று புள்ளி. இதெல்லாம் அவ்வளவு முக்கியமான புள்ளிகள் கிடையாது. சில முக்கியமான புள்ளிகள் மட்டும் சொல்ல போறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்ப நம்ம மறுபடியும் வருவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது அவ்வளவு முக்கிய புள்ளிகள் கிடையாது. 11 ரொம்ப முக்கியமான புள்ளி. 12, 13, 14 அவ்வளவு முக்கியமான புள்ளிகள் கிடையாது. ஷோல்டர் தூக்கின உடனே ஒரு கேப் ஒன்று விழும். இந்த கேப்ல இருக்கிறது LI15. இது ஒரு முக்கியமான புள்ளி ஷோல்டர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும். அதே ஒரு கோடு அந்த கான்டூர்ல போனீங்கன்னாக்கா பின்பக்கமா ஒரு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி அது வந்து 16 என்னும் புள்ளி. பிறகு அது இந்த கோட்டு வழியா போகுது, போய் கழுத்து வழியா ஏறுது. அது பாருங்க, இந்த மசில் எப்படி இருக்குது பாருங்க. இங்க ஒரு பள்ளம் உள்ளது பாருங்க, இங்க ஒரு மசில் இருக்கு. இது ஒரு முக்கோணமா இருக்கும். இந்த முக்கோணத்துல எங்க முடியுதோ அது வந்து LI18. இது வந்து 16, இது வந்து 18. 18ல இருந்து 1 சூன் பிலோ, இது 1 சூன் 17. பார்த்தோம், இங்க 18 பார்த்தோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஹாலோக்குள்ள மேல் பகுதியில் இருக்கிறது வந்து 18. இது அப்படியே மேலே ஏறுது. நேரா பார்ப்பேன், இது வழியா போய் ஆப்போசிட் சைடு போகுது. அது இங்க இப்படி வந்து இந்த இடத்துல 19 வருது. அதாவது மூக்குக்கு நேர் கோடு
மீசையின் மேல் பகுதியில் 19 வருது. அதே மாதிரி இந்த 19 இந்த பக்கம் வர்றது. அடுத்தது சரி பார்க்கலாம். இது செய்யும் பொழுது இங்க ஒரு கர்வ் ஒன்று வரும். இது மூக்குக்கு நேராக அந்த கோடு வைக்க வச்சு இந்த புள்ளி பட்ட 20. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் வந்து வயிறு, இவருக்கு வயிறு பெருங்குடல் இங்கே இருந்தாலும் அதுக்கு சக்தி குடிக்கக்கூடிய புள்ளிகள் வந்து பெருவரல்ல ஆரம்பிக்குது. சக்தி நாளமா சக்தி புள்ளிகள் இருக்குது. அது முகத்துல வந்து முடிவடையுது. சோ அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் குடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் ஒரு பகுதியில் இருந்தாலும் அதனுடைய சக்தி நாளங்கள் வந்து வேற இடத்துல உங்களுக்கு வியாபிச்சிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு வயிற்று வலியா இருந்தாலும் நம்ம இங்க பாயிண்ட்ஸ் போடுறோம். இந்த பாயிண்ட்ஸ் போடுறதன் மூலமா இவருடைய பெருங்குடல் உள்ள வயிற்று வலி, அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ், லூஸ் மோஷன்ஸ் ஆகுறது, வயிற்று வலிச்சு போடுறது, இந்த பல பிரச்சனைகளையும், அதே சமயத்துல கை விரல்கள் உள்ள தொந்தரவுகள், மணிக்கட்டில் உள்ள தொந்தரவுகள், ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், எல்போ ப்ராப்ளம்ஸ், ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்துமா, சளி, தொண்டையில முழுங்க முடியாம கஷ்டப்படுற தொந்தரவுகள், தொண்டையில என்னென்ன தொந்தரவுகள்லாம் ஏற்படுதோ, சளி, அப்புறம் இங்க பிம்பிள்ஸ் ஏற்படுறது, அடுத்தது மூக்குல என்னென்ன கட்டிகள் ஏற்படுதோ, மூக்குல சளி, தும்மல், அலர்ஜி, இந்த எல்லா நோய்களுக்கும் இந்த மெரிடியன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லங் மெரிடியனும், முதல்ல சொன்ன லங் மெரிடியனும் இந்த சளியெல்லாம் போக்கக்கூடியது. அதே சமயத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியனும், மெரிடியன் சொல்றது வந்து சக்தி நாளம். இந்த சக்தி நாளமும் பல உபாதைகளை பெருங்குடல்ல இருந்து நீக்கினாலும் உடம்புல உள்ள அலர்ஜிகளையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ரொம்ப முக்கியமா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் வந்து, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் சக்தி நாளத்துல 4வது புள்ளி மற்றும் இப்படி காட்டம் இல்லையா, LI 11 11வது புள்ளி, கடைசியா காட்டின 1920 இந்த புள்ளிகள் வந்து பெரும்பாலான அலர்ஜியை வந்து நம்ம உடம்புல நீக்கிறோம். சளி தும்மல் அலர்ஜியா இருந்தாலும், சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு, சில பேருக்கு வெளியில போனா புகைப்பட்டா தொந்தரவு வருது, சாம்பிராணி பட்டா தொந்தரவு வருது, அதுல ஏற்படுற வீசிங் வருது, இப்படி பல விதமான அலர்ஜி சிம்டம்ஸ். அதே சமயத்துல தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள், பெருங்குடல்ல ஏற்படுற அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ் போன்ற பல நோய்கள், லூஸ் மோஷன்ஸ், பைல்ஸ், இந்த மாதிரி நோய்களை கூட இந்த புள்ளிகள் வந்து சரிப்படுத்த முடியும். வயிற்று வலி, லூஸ் மோஷன் சொன்ன டாக்டர் இங்கே ஊசி போட்டாரு, இங்கே ஊசி போட்டாரு, வயிற்று எனக்கு கவனிக்கவே இல்லை, நான் வயிற்று வலின்னு சொல்லியிருந்தா கூட டாக்டர் வயிற்று வலி கவனிக்கல. காரணம், அக்குபஞ்சர் டாக்டருக்கு வந்து இந்த புள்ளிகள் தான் முக்கியமே தவிர அவருடைய வயிற்றுல அந்த இடத்துல ஊசி போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வயிற்றை பத்தி பார்க்க போறோம். வயிறு பொதுவா எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல இருக்குது வயிறு. ஆனா வயிற்றுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இந்த வயிறுடைய சக்தி நாளங்கள் நம்ம உடம்புல எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடிய போகுது, இது அவ்வளவுமே வந்து வயிற்றுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி நாளம். இதை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் சக்தி நாளம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வயிற்றுடைய சக்தி நாளம் இந்த கண்ணுடைய கார்னர், 2 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த 2 கார்னர், இந்த 2 கார்னருக்கும் நடுவுல அந்த போன், கண்ணுடைய வெடி கோலத்துடைய எலும்பு, அந்த எலும்புடைய மத்தியில இந்த 2 கார்னர்ஸ் நடுவுல இருக்குது எலும்பு மேலேயே. அது வயிறு சக்தி நாளத்துடைய முதல் புள்ளி. இந்த புள்ளியிலேருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கலன்னு சொன்னா கண் பார்வை மங்கிரும். ஆக சக்தி நாளம், வயிறு சக்தி நாளம் ஒழுங்கா இயங்குறேன்னு சொன்னா கண்கள் மங்கும்.
சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்கா பசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒழுங்கா சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ரொம்ப தேவையில்லாத பொருள்கள், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான ரொம்ப எது பிடிக்குமோ அந்த மாதிரி பொருள்கள் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதன் மூலமா வயிறு பாதிக்கப்படும் போது இந்த சக்தினாலும் கெட்டு போகுது. சக்தினாலத்தோட இந்த புள்ளி கெட்டு போகுது. அதனால கண் பார்வை மங்கும். ரெண்டாவது புள்ளி, இந்த சக்தி நாளத்துடைய புள்ளிக்கு ஒரு 0.5 சுன் கீழே, அரை பாருங்க, இதுக்கு அரை அங்குலம், 0.5 சுன், அரை சுன் கீழே. கரெக்டா பாருங்க, அரை சுன் கீழே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு சுன், இது அரை சுன் கீழே. அது ரெண்டாவது புள்ளி. மூணாவது புள்ளி, மூக்கு பாருங்க, இந்த மூக்குடைய மேடான பகுதி, இந்த மேடான பகுதியுடைய லெவல்ல இந்த ரெண்டாவது புள்ளிக்கு கீழே அமைச்சிருக்கு. அது வயிறு சக்தி நாளத்துடைய மூணாவது புள்ளி. நாலாவது புள்ளி வாயுடைய கார்னர், அதுல இருந்து ஒரு அரைச்சுன் வெளியில, வாயுடைய கார்னர் அங்கேருந்து அரைச்சுன் வெளியில. அது வயிறு சக்தி நாளத்துடைய நாலாவது புள்ளி. இது வயிறு சக்தி நாளத்துடைய நாலாவது புள்ளி. இப்போ இந்த தாடை எலும்பு இருக்கு இல்லையா, இந்த தாடை எலும்புல அமைஞ்சிருக்குது அஞ்சாவது புள்ளி. தாடை எலும்புல எந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் தாடை இங்கேருந்து தடை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளம் தெரியும். இங்க ஒரு பள்ளம் தெரியும். நல்ல நல்ல அழுத்தி தடவை ஒரு இடத்துல ஒரு பள்ளம் தெரியும். தெரியுதா? இங்கேருந்து தாடையுடைய கீழ் எலும்பு ஓரமா அப்படியே தடவை வந்தீங்கன்னு சொன்னா நடுவில் ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்துல அமைஞ்சிருக்குது அஞ்சாவது புள்ளி. நல்லா பாருங்க, இந்த தாடை எலும்பை நல்லா அடுத்து தேய்ச்சிட்டு வந்தோம்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன பள்ளம் தெரியும். பள்ளம் ஃபீல் பண்ண முடியும், உங்களால் உணர முடியும். அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது அஞ்சாவது புள்ளி. ஆறாவது புள்ளி, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, தாடை எலும்புடைய கோணம், இந்த கோணத்துக்கு ஒரு அரைச்சுன் மேல, அரைச்சுன் ஹாஃப் சுன் மேல அமைஞ்சிருக்கிறது ஆறாவது புள்ளி. இப்ப ஏழாவது புள்ளி, வாயை திறந்து முடிப்பா. நீங்க வாயை திறந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திறந்து முடி, இந்த முடி வருது இல்லையா, இந்த முடி காதுடைய இந்த ஓரம் இருக்கு பாருங்க, இந்த பள்ளம் வருது இல்லையா, மடங்கி வருது காது, இதுக்கு முன்னால காது இந்த வளைவு வருது இல்லையா, உள்பக்கம் வளைவு, இந்த வளைவுடைய அதே லெவல்ல ஆறாவது புள்ளிக்கு மேல வாய் திறந்து முடிப்பா. திறந்து மூடும்போது ஒரு பள்ளம் தெரியும், தட்டுப்படும். திறந்து மூடு, திறந்து மூடும்போது உங்களுக்கு அந்த பள்ளம் தட்டுப்படும். அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது ஏழாவது புள்ளி. காதுடைய இந்த வளைவு பாருங்க, உள்ள இந்த வளைவு, காது இந்த வளைவுக்கு அதே லெவல்ல ஆறாவது புள்ளிக்கு மேல இருக்கிறது ஏழாவது புள்ளி.
இது வயிறு சக்தினாலும் முகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள சக்தினாலத்துடைய புள்ளிகள். 8வது புள்ளி ஹேருக்குள்ள இருக்கும். அது இப்ப நமக்கு அவசியம் இல்லை, அதை பார்க்க வேண்டியது தேவையும் இல்லை, இப்போதைக்கு விட்டுடுவோம், அது வேண்டாம். 9வது புள்ளி வரும். தொண்டையுடைய அந்த ப்ராமினன்ஸ் இருக்க பாருங்க, இந்த தொண்டையுடைய எலும்பு ரொம்ப ப்ராமினண்டா தெரியும். அந்த எலும்புடைய ஒரு கிரீஸ் தெரியும், அதுல அந்த ரேகை தெரியும். அந்த ரேகையை ஒட்டி வெளிப்பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா இந்த மசில்ஸ், இந்த மசில் எங்க வந்து ஜாயின் ஆகுதோ இந்த ரேகை வந்து இந்த மசில் வந்து முடியும், அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது 9வது புள்ளி. அடுத்தது 10வது புள்ளி இந்த போன் பாருங்க, காரை எலும்புடைய போன், அந்த மேட்டு பகுதி நல்லா ரொம்ப படைச்சிருக்கும் அந்த இடத்துல, அந்த காரை எலும்புடைய உள்பகுதி. இந்த நெஞ்சு குழிக்கு இந்த கழுத்துல இருக்கு இல்லையா, இந்த நெஞ்சு இந்த குழிக்கு வெளியில பார்த்தா பெரிய மேடாம இருக்கும். இந்த மேட்டுக்கும் இது புள்ளிக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது 10வது புள்ளி. பதினோராவது புள்ளி இந்த எலும்போட ஒட்டி இருக்கும் வெளிப்பக்கமா. உள்பக்கம் இந்த பள்ளம் தெரியுது இல்லையா, இந்த தசை வந்து சேரக்கூடிய இந்த எலும்புல, கார எலும்புடைய உள்பகுதியில அதுக்கு வெளிப்புறமா ஒரு பள்ளம், அந்த தசையை நரம்பு ஒட்டின மாதிரி ஒரு பள்ளம் இருக்குது. அது 11வது புள்ளி. பனிரெண்டாவது புள்ளி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த கார எலும்புடைய பள்ளம் தெரியுதா, இந்த பள்ளத்தினுடைய நடு மையத்தில் அமைஞ்சிருக்குது 12வது புள்ளி. மேல் பக்கம் இந்த பள்ளத்துடைய நடு மத்தியில இந்த எலும்பு மேலேயே அமைஞ்சிருக்குது, எலும்பு ஒட்டுன மாதிரி 12வது புள்ளி. அது இதுக்கு நேர் கீழே இருக்கிறது 13வது புள்ளி. போனுடைய மேல உள்ள பள்ளம், போனுடைய கீழே உள்ள பள்ளம். பதிமூணாவது புள்ளி. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கால்சுன் கீழே அமைஞ்சிருக்கிறது 14வது புள்ளி. பதினஞ்சு 16 இந்த புள்ளிகள் இப்ப நமக்கு முக்கியம் இல்லை. 17வது புள்ளி அது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நிப்பிள் இருக்கு இல்லையா, நிப்பிளுடைய சென்டர் பாயிண்ட் 17வது புள்ளி. இப்போ இதுல இருந்து தான் மேற்கொண்டு அதனுடைய புள்ளிகள் எங்க அமையப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அளவு நிர்ணயிக்கணும். 17வது புள்ளி. 17வது புள்ளிக்கு கீழே ரெண்டு எலும்புகளுக்கு நடுவுல ஒரு பள்ளம் இருக்கு. இதே லெவல்ல ரெண்டு எலும்புகளுக்கு நடுவுல கீழே ரெண்டு எலும்பு நடுவுல ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துல அமைஞ்சிருக்கிறது 18வது புள்ளி.